இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து வேகமாக வெள்ளை கிளம்பி வந்துட்டார் பாண்டியன். வேணாம்னு எல்லாரும் துரத்திக்கிட்டே வராங்க. ஆனால் மீனாவுக்கு மட்டும் சிரிப்பாக இருக்குது. மீனா திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நேரம் கட்ட நேரத்தில் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு ராஜி கேட்கும் பொழுது, ஒரு சபதம் எடுக்கிறது அப்படின்னா மேலே ஒரு வீடு கட்டுறேன், கடையை பெருசாக போகிறேன், அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் எடுக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா, இவர் செருப்பு போடனா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கோவமாக பார்க்குறாரு செந்தில். இதுக்கு நடுவில் பாண்டியன் வேகமாக நான் முடிவு எடுத்தது தாண்டா அப்படிங்கும்போது பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் கோமதி கெஞ்சுறாங்க. சரவணன் எனக்கா அப்படி பண்ணாதீங்கப்பா, கஷ்டமாக இருக்குங்கிறாரு. நான் முடிவு எடுத்தேன்டா அப்படின்னு பேசும்போது அன்பு வேற வேணாம் சரி பழனி வேற திருப்பி வேணாங்கிறத சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுதே இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வெறுங்காலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செமையாக கால் வலிக்குது. அந்த வழியோடவே ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போகிறாரு. இந்த வீட்டில் எல்லாம் ஷாக் ஆகி நிற்க, மாப்பிள்ளை ஏதோ கோச்சிட்டு வீட்டை விட்டு போகிறாரு போலன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, பழனி வேலை உள்ளார கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னென்னு வாடா இங்கே உள்ள வாடா, என்னடா நடக்குது, மாப்பிள்ளை ஏன்டா அப்படி போகிறாரு அப்படின்னா, ஓ அக்கா புருஷன் மாப்பிள்ளை ஆகிட்டாரா, பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் தான் அப்படிங்க. என்னாச்சு ஏதாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னா உடனே எல்லாரும் வடிவு மாதிரியெல்லாம் வந்துட்டாங்க. ராஜிக்கு எதுவும் பிரச்சனையான்ட்டு. ராஜிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் என்னன்னா அப்படிங்கும் போது இழுக்காமல் சொல்கிறா அப்படின்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் சரவணன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு இருக்காரு. ஏன்னா போகிற இடமெல்லாம் கல்யாணம் நின்று போயிடுது. மிச்சம் 2 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்கிறனால பிரச்சனையாகுது, ஏதோ மாப்பிள்ளைக்கு குறை இருக்குங்கிறாங்க. அதனால இவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதனோட இங்கே வீட்டில் இருந்து கதிர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுங்க, எதுக்கு தேவையெல்லாம் வேலை பண்ணுறாரு இவர் பண்ணுறதுனால அண்ணனுக்கு தானே குற்ற உணர்ச்சி வரும். அண்ணன் ஏற்கனவே கல்யாணத்தை பற்றி பேச வேணாங்குது. இப்போ அண்ணனுக்கு திருப்பி அப்பா காலில் செருப்பு இல்லாமல் பார்க்கும்போதெல்லாம் நம்மளால தான் தோணும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது, இப்போ டக்குன்னு கோமதி அவர் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாரு, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, அம்மா நானும் பார்த்துட்டே இருந்தேன், நீ எதுக்கு கழுக்குன்னு சிரிச்ச அப்படின்னு மீனாட்ட கேட்குறாங்க. மீனா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி செந்தில் வா உன்கிட்ட பேசணும், உள்ளார கூட்டு போய் என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா எல்லாரும் இப்படி முடிவு எடுத்துருக்காரு, நாங்களாம் கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளால தான் கூட இல்லாமல் நீ சிரிக்கிற, அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு பேச, எல்லாத்துக்கும் ஓவராக பண்ணாதீங்க, இது நான் இந்த விஷயத்துக்கு தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் இல்லை, உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்கு, நீ வேணும்னே இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பேச்சே இருந்தால் நான் வீட்டை விட்டு போயிடுவேங்கிறாங்க இவங்க. நான் ஓரளவு தான் பொறுமையாக இருப்பேன்ட்டு. போனால் உங்கள் வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு போக முடியாதுங்கிற தைரியத்தில் தானே பேசுகிறீங்க, நான் வேற எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னா அப்படிங்கிறாரு. பாசமே இல்லையானா உன் மேலே பாசமே இல்லைங்கிறாரு. செந்தில் ஓவராக எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. உடனே மீனா அப்செட்டாக வெளில வந்துடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்பொழுது இங்கே பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது, கடைசி வரைக்கும் அவன் செருப்பு போட போகிறதே இல்லை. ஏன்னா இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்களா பார்த்து கவர் பண்ணி மிச்சம் 2 பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால ஊரே காரி துப்புது. யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பொண்ணு கொடுத்தாலும் நான் கொடுக்க விட மாட்டேன், நானே கெடுத்துருவேன் சக்திவேல் பேச, என்னடா அபசவனமாக பேசுகிற, பாவண்டா சரவணன் அப்படின்னு பாட்டி பேசின உடனே கோவமாகி இவர் என்ன சொல்கிறார், ஓ அவ்வளோ பாசமாயிடுச்சா அப்படிங்கிறார். உடனே முத்துவேல் அவ்வளோ பாசமாக இருந்தால் கிளம்பி அங்கே போயிட வேண்டியதானே, எதுக்கு இங்கே இருக்கணும்னு கேட்க, இந்த பக்கம் பழனி வேற மட்டும் தலையில் வேறு தட்டுறாங்க. தட்டிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், பெரிய புறா இவர் அங்கிட்ட இங்கிட்ட தகவல் சொல்கிறாரு, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு உடனே பேசும்பொழுது, ஏன்டா அப்படி அபசகுணமாக பேசுகிறீங்க, பாவண்டா அப்படின்னு இவங்க திருப்பி பேசுகிறாங்க. அந்த வீட்டை பற்றி யாரும் இங்கே பேசக்கூடாது, அப்படி பேசுறதா இருந்துச்சுன்னா அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டே இருக்க. சக்தி வேலும் பேச ரொம்ப எல்லோரும் அப்செட் ஆகி, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, அப்படி தான் பேசுவோம் நாங்கள், அந்த கல்யாணம் நடக்காது, நம்ம குடியெல்லாம் கெடுத்து அவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பானா, அதை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் அண்ணனும் தம்பியும் பேசிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்பொழுதே இதில் வேறு மிரட்டிட்டு வேறு வடிவை வேறு மிரட்டிட்டு வேறு போயிட்டு மாறியை மிரட்டிட்டு வேறு போயிட்டுருக்காங்க. இதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அப்செட் ஆகி நிற்க, இங்கே இவங்க கிளம்பி காலேஜுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க ராஜியும் கதிரும். முதல்ல கதிர் பஸ் ஸ்டாப்புக்கு போனால் ராஜி வரலையான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவா அப்படின்னு போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் என்ன ஜோடியாக வந்தால் கண் வச்சிருன்னு தனியாக வரீங்களா, எப்படா கல்யாண ட்ரீட் தர போறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுங்கிறாரு இவர். உடனே அந்த பொண்ணுங்களையாச்சும் இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறா, நாங்களும் லவ் பண்ணுவோம்ல அப்படின்னா வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு கோவப்பட்டு இருக்காரு இவர். அப்போ நாங்களே கேட்டுக்கிறோம் அப்படின்னு நேராக அவங்கெல்லாம் கிளம்பி போய் ராஜி வந்துட்டாங்க. ராஜிக்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க, உங்களுக்குள்ளே எப்படி லவ் ஆச்சு, எப்போ ட்ரீட் தர போகிறீங்கன்னு கேட்டு, உங்களுக்கு ராஜிக்கிட்ட என்ன பிடிக்கும், கதிர்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு மாற்றி கேட்ட உடனே ஒரு கட்டத்தில் பொறுமை எழுந்து, நாங்கள் 2 பேரும் தனியாக அடுத்த பஸ்ஸில் போய்க்கிறோம், ஸ்டேஷனரி வாங்கணும்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு வேகமாக கதிரும் ராஜி தனியாக வந்துடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் தெரியாமன்னு கதிர் திட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இவங்க திட்ட, மாற்றி கோவப்பட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே செந்தில் வந்துடுறாரு. செந்தில் இவங்க சண்டை போடுறத பார்த்து, என்னடா நம்மளோட அதிகமாக சண்டை போடுறாங்கன்னு பார்க்கறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோட பற்றியும் இந்த கதை போகிற போக்கையும் பற்றி என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.